Hello guys, welcome to yet another episode of CA Sheshadri classes. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா as the name suggests illustration marathon. நிறைய பேர் marathon series போட்டுட்டு இருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ். so happy to see that. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா illustrations ஒரு சாப்டர்ல இருக்கிற illustrations மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம். why? because illustration வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். either MCQ or descriptive ஆக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். so அதனால without wasting much time, today's our topic is preliminary chapter. சார் இந்த சாப்டர் தயவு செஞ்சு விடாதீங்க, 4 மார்க்ஸ் கேட்பாங்க, 4 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ அதனால without much wasting time, let's go on. Come on, it's a very super quick revision of 10 minutes. Come on, let's come up with example number 1, page number 1.3. example number 1 எதை பத்தி சொல்றாங்க சொன்னா applicability of companies act. companies act யாருக்கெல்லாம் applicable சார்? companies act is applicable to company incorporated under this act or under previous company law. Second, it is applicable to BIG. B for banking, I for insurance, G for generation or supply of electricity company. Now, இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா மெயினா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கம்பெனிக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா சார்? ஆமா, பட் அப்படி இல்ல. இட்ஸ் அப்ளிகபிள் டு பேங்கிங் கம்பெனி ஆல்சோ, இன்சூரன்ஸ் ஆல்சோ, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி ஆல்சோ. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், பேங்கிங் கம்பெனி இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். Insurance company is registered under IRDA, Insurance Regulatory Development Authority of India Act. Generation of supply of electricity company வந்து எதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க? எலக்ட்ரிசிட்டி ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ now இப்போ வந்து சார், இப்போ ஒரு டவுட்டுங்க, இந்த பேங்குக்கு வந்து கன்ஃபியூஷன் வருது. பேங்க் இருக்கிறாங்கல்ல, பேங்குக்கு நீங்க சொல்றீங்க கம்பெனிஸ் ஆக்டும் அப்ளிகபிள் சொல்றீங்க, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டும் அப்ளிகபிள் சொல்றீங்க, ரெண்டு ஆக்டும் போட்டு மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க பேங்க். இப்ப பேங்க் எதை ஃபாலோ பண்ண சொன்னா, பேங்க் ஹேஸ் டு ஃபாலோ both acts are applicable to the bank except where provisions of the said act are inconsistent with the provisions of the insurance act, or except where the provisions of the said act are inconsistent with the provisions of the banking regulation act, except where the provisions of the said act are inconsistent with the provisions of the electricity act. அப்படினா என்ன அர்த்தம்? said act னு சொன்னா இங்க சொன்ன ஆக்டோட பேர் என்ன? கம்பெனிஸ் ஆக்ட். அதாவது கம்பெனிஸ் ஆக்டுக்கும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுக்கும் என்ன கை ஆடாதா? இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளை பண்ணாதீங்க. எக்ஸெப்ட் சோ என்ன சொல்ல வராங்கன்னா, பேங்கிங் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, ஆர் லெட் இட் பி வித் ரெஸ்பெக்ட் டு இன்சூரன்ஸ் கம்பெனி, கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள். ஆனா அப்ளை ஆகாது. எப்போன்னு சொன்னா, ரெஸ்பெக்டிவ் ஆக்ட் ஒரு விஷயத்தை இன்கன்சிஸ்டன்ட் ஆக, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, கம்பெனிஸ் ஆக்ட் வேற ஏதோ சொல்றாங்க, ரெண்டு பேரும் வேற வேற சொல்லிட்டு இருக்காங்க. இன்கன்சிஸ்டன்சினா மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்ப நீங்க ஏதோ ஃபாலோ பண்ணணும், ரெஸ்பெக்டிவ் ஆக்ட் ஃபாலோ பண்ணணும். சோ நார்மலி வாட் இஸ் தி கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸாம்பிள் நம்பர் 1? BIG, பேங்கிங், இன்சூரன்ஸ், ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இவங்களுக்கெல்லாம் கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள் தான். ஆனா எப்ப அப்ளிகபிள் ஆகாது? when there is inconsistency with their respective act. Come on, let's go to example number 2. example number 2 ஒண்ணுமே இல்ல. example 2 இங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் மீன்ஸ் அந்த பிக்கோட கீழேயே போட்டிருப்பான். ஃபுட் இன்கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் என்னன்னா பாடி கார்பரேட்ஸ், பேசிக்கலி கார்பரேஷன்ஸ் which are registered under specific acts. So for them also companies act is applicable. ஓகேவா? சோ பிரத்யேகமான ஒன்று சொல்றதுக்கு இல்ல. எக்ஸாம்பிள் நம்பர் 3 க்கு வாங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 3 யோ, கம்பெனி மீன்ஸ் கம்பெனி இன்கார்பரேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் அண்டர் ப்ரீவியஸ் கம்பெனி லா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 2013, இதுக்கு முன்னாடி என்ன ஆக்ட் இருந்துச்சு? 1956 இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஷேஷு லிமிடெட் is formed on 1967. அப்படின்னா அவன் எந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க? he will be registered under 1956 ஆக்ட். அவனுக்கு இப்போ எந்த ஆக்ட் அப்ளிகபிள்? 2013 ஆக்ட் இஸ் அப்ளிகபிள். அதான் சொல்றாங்க கம்பெனி மீன்ஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் அண்டர் ப்ரீவியஸ் கம்பெனி லா. அதுல எக்ஸாம்பிள் 3 சொல்றாங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 3, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க? 1973. டாடா ஸ்டீல் 1907, 1955. இவங்கெல்லாம் எந்த ஆக்ட்? ப்ரீவியஸ் கம்பெனி லால. இதெல்லாமோ ப்ரீவியஸ்ல கம்பெனிஸ் ஆக்ட் பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட்ல எல்லாம் ரெஜிஸ்டர் ஆனாலும் கூட 2013 ஆக்ட்ல அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. ஃபோர்த் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். வித் ரெஸ்பெக்ட் டு லிமிடெட் பை ஷேர், தம்பி, members' liability is limited to the dash value, to the unpaid value of the face value, unpaid amount on the face value, market value கிடையாது.
இது வந்து ரொம்ப முக்கியமாக எம்சிக்யூக்கு ஒருக்கா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. கம்பெனியோட கண் பார்வையில மெம்பர்ஸ் எவ்வளவு தான் காசு கொடுக்கணும், மெம்பர்ஸ் மே பி ரிக்வயர்ட், நாட் மே பி, மெம்பர்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு கிவ் only the amount, members are required to give the amount with respect to unpaid amount on the ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி ஷேர். இப்ப ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ரூபாய், 80 ரூபாய் தந்துட்டாங்கன்னா எவ்வளவு அன்பேடு? 20 rupees is unpaid. This question is asked one time in MCQ. ரொம்ப முக்கியமா பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் கம்பெனி எக்ஸாம்பிள் 5. ஐயோ, கவர்மெண்ட் கம்பெனி கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. வாட் இஸ் a கவர்மெண்ட் கம்பெனி? கவர்மெண்ட் கம்பெனி இஸ் a company in which not less than 51% of the paid up share capital is held by CG or SG or SGs or CG plus SG. இது மட்டும் இல்லாமல் subsidiary of government company is also dash government company. இந்த எக்ஸாம்பிள்ல என்ன சொல்லிருக்காங்க? Come on, tell me. நாம வரைச்சு போட்டு காமிச்சிட்டா. CG is holding 75% shares of AB Limited. AB Limited என்ன கம்பெனியா மாறுது? AB Limited is a government company because government is holding AB Limited more than 50, that is not less than 51. நல்லா பாருங்க தயவு செஞ்சு. not less than 51 னா at least 51. இங்க என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க? X Industries Limited is a company in which 25% of the shareholding is held by central. 25 வந்து சென்ட்ரல், 10 வந்து மகாராஷ்டிரா, 15 வந்து சென்ட்ரலும் ராஜஸ்தானும் சேர்த்தி. ஸோ டோட்டல் போடுப்பா. 25 plus 10 plus 15, 5 plus 5 10, 2 3 4 5, 50% தான் ஹோல்டு பண்றாங்க. எவ்வளவு மினிமம் வேணும்? மினிமம் 51. அது இல்லாததுனால இது என்ன கம்பெனி கிடையாது? கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்ப 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 example 6 not important. Come on, let's go to example number 7. example number 7 ரொம்ப முக்கியம்பா. officer in default அப்படின்னு மொட்டையா சொன்னா it includes any of the following: full time director or KMP. இப்போ KMP இல்லைனால் board may authorize any particular director. அவங்களும் இல்லைனால் all director will be responsible for the offense, will be punishable for the default. So இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் நல்லா பாருங்க. இந்த கம்பெனி சோ எப்படி full time director or KMP. சார் KMP இல்லைனால் director who is specified, அவனும் இல்லைனால் all directors. In a company a default is committed with respect to allotment. Okay, there is no managing director, full time director, a managing secretary, a person charged by board with responsibility. யாருமே இல்ல, எவனுமே இல்லைங்க. நல்லாவே தெரியும். who will be the offense default பண்ணினவங்க யாரு? ஆபீசர் டிஃபால்ட் யாரு? all director. ரொம்ப ரொம்ப முக்கியம். MCQ கேட்கலாம், இல்லைனால் டிஸ்கிரிப்டிவ்லயே கேட்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், படிக்காம போகாதுங்க. நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மெட்டீரியல்ல நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க as with respect to new material. so அதத்தான் நான் வந்து ஃபாஸ்டா எக்ஸ்பிரஸ் வேகத்துல சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் come to example number 8. example 8 எதை பத்தி சொல்றாங்கன்னா, private company which is a subsidiary of public company is treated as public company. சார் ஒண்ணுமே புரியல சார். XY Limited என்ன கம்பெனி? XY Limited என்ன கம்பெனி? பப்ளிக் கம்பெனி. is holding 72% shares of ABC Private Limited. Come on, tell me. ABC Private Limited என்ன கம்பெனி? பிரைவேட் கம்பெனியா இருந்தால் கூட இவன் வந்து XY Limited ஹோல்டு பண்றதுனால இவன் என்னவாக மாறுவான்? இவனுடைய நேச்சர் என்னவாக மாறும்? பப்ளிக் கம்பெனியாக மாறும். சார் அப்படின்னா ஏஓவே சேஞ்ச் பண்ணமா சார்? அல்ல, நீ பண்ண வேணாம். ஆனா பிரைவேட் கம்பெனிக்கு உண்டான சலுகைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. சோ subsidiary of public company is also private company. ரொம்ப முக்கியமான பதிவு, ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிள் 8 பாருங்க. now next முக்கியமான விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, எக்ஸாம்பிள் நம்பர் 9 is also very very important with respect to related party. ஒரு கம்பெனிக்கு ரிலேட்டட் பார்ட்டி யாருன்னா என்ன பாருங்கப்பா. இது கம்பெனி, எனக்கு ஹோல்டிங் இருக்குது, எனக்கு சப்சிடரி இருக்குது, எனக்கு அசோசியேட் இருக்குது. சோ has holding associate subsidiary. அது மட்டும் இல்லாமல் subsidiary of holding, இவனுக்கு ஒரு சப்சிடரி இருக்குது. அப்படி நானும் இவனும் யாரு? நாங்க ரெண்டு பேர் யாரு? ரிலேட்டட் பார்ட்டி. 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 சோ லிசன் ரிலேட்டட். கலர் மாத்துட்டா ரிலேட்டட்.
எனக்கு with reference to me, எனக்கு இவங்க எல்லாமே ரிலேட்டட். இப்ப கொஸ்டின் என்ன, இந்த கான்செப்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு பிரைவேட் கம்பெனிஸ். பிரைவேட் கம்பெனிஸ்க்கு இந்த கான்செப்ட் வராது. ஆனால் டீம்டு பப்ளிக், வாட் இஸ் டீம்டு பப்ளிக்? இப்பதான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன விஷயம் சொன்னேன்? பப்ளிக் உடைய சப்சிடியரி பிரைவேட்டா இருந்துச்சுன்னா, இப்பதான் வரைச்சு போட்டேன் மேல, இப்பதான் வரைச்சு போட்டேன், இவனை வந்து பிரைவேட்டா மாற மாட்டான், ஹில் பி ட்ரீட்டட் ஆஸ் பப்ளிக்னா இவன் வந்து டீம்டு பப்ளிக்காக மாறுவான். ரொம்ப முக்கியம். சோ இந்த சந்தர்ப்பத்துல இந்த ரிலேட்டட் பார்ட்டி உடைய டெஃபினிஷன் இவனுக்கும் இந்த பிரைவேட் கம்பெனிக்கு அப்ளை ஆகும்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. See example 10. Now suppose XYZ Limited is a public company having two subsidiaries. So XYZ Limited க்கு எவ்வளவு subsidiaries இருக்கிறாங்க? Come on சொல்லுங்க. Y private limited, Z private limited. இவ ரெண்டு பேரும் யாரா மாறுவாங்க? Come on tell me. They will become deemed public. எனக்கு என்னோட subsidiaries யாரு? ரிலேட்டட் பார்ட்டி. Yes or no? At the same time என்னோட கண் பார்வையில Y private limited கண் பார்வையில Z யாரு? Z is the subsidiary of holding. என்னோட ஹோல்டிங்கோட சப்சிடரி. நான் என்ன சொன்னேன்? ஹோல்டிங்கோ, அசோசியேட்டோ, சப்சிடரி ஆஃப் ஹோல்டிங்கோ. ஸோ நானும் இவனும் ரிலேட்டட். எக்ஸாம்பிள் 10 வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஃபைனலி எக்ஸாம்பிள் நம்பர் 11, which is nothing with respect to small company. What is a small company? Small company is a private company which is having paid up capital 4 கோடி and turnover 40 கோடி. டர்ன்ஓவர்னா கரண்ட் இயரா ப்ரீவியஸ் இயர். டர்ன்ஓவர்னு சொன்னா gross turnover. paid up capital தான் சொல்லியிருக்கிறான். ஈக்விட்டியும் சொல்லல, ப்ரிஃபரன்ஸும் சொல்லல. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவன் ஸ்மால் கம்பெனியாக மாறுவான். எக்ஸாம்பிள் நம்பர் 11 தயவு செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் இங்க நல்லா பாருங்க, SSS not S அப்படின்னா ஸ்மால் கம்பெனின்னு என்கின்ற பதவி இவனுக்கும் கிடைக்காது. சப்சிடரி ஹோல்டிங் கிடைக்காது. செக்ஷன் 8 கிடைக்காது. ஸ்பெஷல் ஆக்ட்ல ஃபார்ம் பண்ணின கம்பெனிஸ் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது. ஒரு சப்சிடரி எவனோட சப்சிடரின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு பேட் அப் கேபிட்டலும் டர்ன் ஓவரும் லிமிட்டுக்குள்ள இருக்குது. கம் ஆன் டெல் மீ. வேகம் சொல்லுங்க. இந்த ஸ்மால் கம்பெனியோட லிமிட்ல இருக்குது. ஓகேவா? 3 கோடி 30 கோடின்னு வச்சுக்கோங்க. 4 கோடி 40 கோடி தான் லிமிட்டுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. No, our small company answer is no, because holding subsidiary and holding. Section 8. Next, special actல வந்த companies. இவங்க எல்லாருமே small company சொல்லவே முடியாது. And is there any other examples from this chapter? That's it. These are the examples from this chapter. Hope you loved this fantastic session. தயவு செஞ்சு நீங்க ஒரு சாப்டர் படிக்கிறீங்களோ இல்லையோ, சாப்டர்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ், illustrations நல்லா பார்க்காம போகாதங்க. Hope this illustration was helpful to you. We will meet up in next important illustration marathon. Thank you. This is CA Sheshadri signing off. Thank you.